வணக்கம். இது உங்கள் நண்பன். எல்லாருமே நலமா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு உங்கள் நண்பன் நிகழ்ச்சியில் சிறப்பு மருத்துவர் ரத்னவேலு அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஆனால் இல்லையா அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எங்கன்னு தேடுற மாதிரியும் இருக்குது. ஸோ கற்பு, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கற்புனா என்ன டாக்டர், அதை சொல்லுங்கள். கற்பு வெர்ஜினிட்டி. ஓகே. வெர்ஜினிட்டின்னு சொல்கிறது பியூரிட்டி. ஓகே. சுத்தம். ஓகே. இப்படி நிறைய லிட்ரல் மீனிங் நிறைய இருக்குது. ஓகே. பட் ஆணாதிக்கம் இருந்த சொசைட்டி ஒரு காலத்தில். சரி. இப்போ ஆணாதிக்கம் இல்லை, இப்போ அள்ளிராஜ்யம் திரும்பிடுச்சு. ஆணாதிக்கம் இருந்த காலத்தில் பெண்ணுக்கு மாத்திரம்தான் கற்பு என்ன அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ கற்புங்கிறத ஏன் ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் கொண்டு போனோம், ஏன் அது ஆணுக்கு இல்லை? ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகிறதான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல ஏன் குழந்தை பிறகுது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு அவ்வளோதான், வேற ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அது எப்படி ஒரு பொண்ணுக்கு மாத்திரம் அந்த கற்பை கொண்டு போகிறோம், பையனுக்கு மாத்திரம் ஏன் அதை எடுத்துடுறோம்? இதே பேஸே தப்பு. ஓகே. அப்போ மென்டாலிட்டி. கற்புங்கிறது அது லிட்ரலாக மீனிங் நம்ம சொல்கிறது செக்ஸ் வச்சுக்கிடாதவங்க இருக்கிறது கற்பு. செக்ஸ் வச்சுருந்தா கற்பு இல்லை. ஓகே. அதுக்கு மார்க்கர் கன்னித்திரை. ஓகே. இந்த கன்னித்திரை இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கு. நம்ம அந்த கன்னித்திரை பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறது, கன்னித்திரை இருந்தால் அவங்க கற்போடு இருக்காங்க. கன்னித்திரை இந்த சென்ஸ் ஹைமன் இல்லையா? ஓகே. கன்னித்திரை இல்லை அப்படின்னா கற்பு இல்லை அப்படின்றாங்க. ஓகே. அந்த கன்னியை பற்றி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜ்குமார். என்ன ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். டாக்டர் கிட்ட கேளுங்க உங்களுடைய கேள்விகளை. சொல்லுங்க தம்பி. நானு என்னோட பெண்ணிஸ்ல இன்ஜுரிஸ் ஆகுது. அந்த கேர்வ்ல என்ன வருது? இன்ஜுரிஸ் ஆகுதுங்கிறாரு. இன்ஜுரிஸ் ஆகுதா? உங்களுக்கு வயசு என்ன தம்பி? எனக்கு வயசு 36 ஆச்சு. ரெகுலராகவுமே அந்த மாதிரி வருதா? பிளட் வருதா? இல்லை, ஜஸ்ட் அது கட்டிங் ஆகுது, அவ்வளோதான். இந்த ரிங்கில் மட்டும். அதான் தம்பி, ரிங்கில் மாத்திரம் கட்டிங் வருது, அவ்வளோதானே? பிளட் எல்லாம் வரல? பிளட் எல்லாம் வரல. சரி. அரிப்பு இருக்கா? இல்லை, அரிப்பே இல்லை. ஆக்சுவலி அது பண்ணி முடிச்சுட்டு செக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பண்ணோன்னா அது வேக்சின் பெட்ரோலிங் ஜெல் போட்டோம்னா மார்னிங்கில் கிளியர் ஆகிடுது. சரி. ஓகே. சரி சரி. பொதுவாக இந்த தோலை சுற்றி வர்ற வெடிப்பு, தோலோ இல்லை அதை அந்த ரிங்கை சுற்றி வரக்கூடிய வெடிப்பு கேண்டிடியாசிஸ். கேண்டிடியாசிஸ் ஒரு பூஞ்ச காளான். இந்த பூஞ்ச காளான் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக பெண்கள் மூலமாக ஆண்களுக்கோ, ஆண்கள் மூலமாக பெண்களுக்கோ, இல்லை மாறி மாறியோ இப்படி ரெண்டு பக்கமாக வர ஆரம்பிக்கலாம். இந்த காளான் வர்றவங்களுக்கு லைட்டாக கோடு கோடாக வெடிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அதுக்கும் பெட்ரோலியம் ஜெல்லிக்கும் அந்த மாய்ஸ்சரைசருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இது ரெக்கரண்ட். பொதுவாக அந்த கேண்டிடியாசிஸ் க்யூரபிளா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து க்யூர் பண்ணணும். பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து க்யூர் பண்ணலை அப்படின்னா திரும்ப திரும்ப வரக்கூடியது. ஏன்னா நம்ம இதை ரிப்பீட்டடாக சொன்னாலுமே யாருமே கேட்குறது இல்லை. எல்லாருமே என்ன பேசிக்காக நினச்சிக்கிறது, எனக்கு மாத்திரம்தானே இருக்குது, எனக்கு க்யூர் பண்ணணும். ஒய்ஃப்கிட்ட போய் சொன்னால், இல்லை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை சொன்னால், அப்போ இவருக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும். இல்லை, நமக்கு எதுவுமே இல்லையே, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஒரு டேப்லெட்டை வேற யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும். இது 2 பேரும் சேர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு 2 பேரும் சேர்ந்து ட்ரீட் பண்ணலைன்னா இவங்க வாழ்க்கைக்கு இந்த இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது நாங்கள் பொதுவாக அந்த ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் சொல்லும் போது நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை என்ன சொல்லுது அப்படின்னா, பாக்டீரியா, ஃபங்கஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு டிசீஸ் இதனால் வந்துருச்சு அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடில் 2ஐயும் சேர்த்து க்யூர் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவருக்கு நான் சொல்கிறது நம்ம கேண்டிட் ஆயின்மெண்ட் மார்னிங் அண்ட் நைட் போட்டுக்கலாம். ஜோகான் டேப்லெட், ஜோகான் 150 மில்லிகிராம் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டாருன்னா இவருக்கு போயிடும்.
பட் இதெல்லாம் திரும்ப திரும்ப வரக்கூடியது. இது அவங்க பார்ட்னருக்கும் சேர்ந்து கொடுத்தாருன்னா தான் ஓரளவு கண்ட்ரோல் வருவார். ஓகே. சுகர் இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஓகே. சுகருக்கு ஒரு பெரிய மார்க்கரே கேண்டிடியாசிஸ் தான். ஓ சரியா? ஓகே டாக்டர். ரைட். இனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், உங்கள் நண்பன். கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. கோவை மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா? எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, கிருஷ்ணமூர்த்தி பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே. ஆக்சுவலி வந்து கோவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ரொம்ப குளுமையாகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுடைய அந்த ஸ்லாங் இருக்கு பார்த்தீங்களா, ஆமாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் மரியாதை தந்து பேசுவீங்க. ஆமாங்க, அது ரத்தத்திலே ஊறிடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய கோவை. ஸோ அதனால வேண்டி இப்போ டாக்டர் கிட்ட நீங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சரிங்கண்ணே. சார் நம்மளுக்கு ஏஜ் வந்து 58 ஆகுதுங்க. சரியா? ஐயோ சாரி. சரிங்க ஐயா, சொல்லுங்க. சரி, எரெக்ஷன் ஆகிறது இல்லைங்க. எரெக்ஷன் ஆகிறது இல்லைங்க. சுகர் இருக்கா? சுகர் இல்லைங்க சார். சுகரு ப்ரெஷரு எதுவுமே கிடையாதுங்க. சரிங்க, 58 வயசுல கொஞ்சம் குறையத்தானங்க செய்யும். ஆமாங்க, கொஞ்சம் எரெக்ஷன் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதில். அதுதான் கேட்டுங்க. எத்தனை வருஷமா இல்லைங்க? ஒரு 1 year 2 years இருக்குங்க சார். 2 years பக்கமா இருக்குங்க. பரவாயில்லைங்க. 56 வயசு 57 வயசு வரைக்கும் ஜம்முன்னு இருந்திருக்கீங்களே, நீங்கள் தாங்க கிங்கு. ஆமாங்க. இப்போம்லாம் 20 வயசு 25 வயசுலேயே ஒன்றும் முடியல அப்படின்னு வந்துடுறாங்க. நீங்கள் 55 வயசு வரைக்கும் ஜம்முன்னு இருந்தேன் சார், இப்போ ஒரு வருஷமாக தான் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அந்த 25 years 30 years தான் செக்ஷுவல் லைஃப் வேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் குறையத்தான் செய்யும். இது வந்து நார்மல். 15 வயசில் இருந்த மாதிரி 55 வயசில் இருக்க முடியுமான்னா நிற்க முடியாது. 15 வயசில் ஓடுற மாதிரி இப்போ 85 வயசில் ஓட முடியுமா? முடியாது. ஸோ எனக்கு எதுவுமே இல்லைன்னாலும் அதுவும் ஒரு சதை. அந்த சதை வந்து எவ்வளோ நாள் வேலை பார்க்கும், அது எவ்வளோ நாள் கஷ்டப்படும். ஸோ கொஞ்சம் குறையத்தான் செய்யும். இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதையும் தாண்டி எனக்கு கட்டாய தேவை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எரெக்ஷனை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு டெடாலிஸ் மாத்திரை 10 mg வாரத்துக்கு 2 மாத்திரை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பிபி இல்லை, பிபிக்கு எதுவும் மாத்திரை போட்டுட்ருக்கீங்க, இல்லை ஹார்ட் அட்டாக் எதுவும் மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. இல்லைன்னா இந்த மாத்திரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் மாத்திரம் போடுங்க. நல்லா இருக்குங்கிறக்கா தினம் போடாதீங்க. ஏன்னா இந்த மாத்திரை வந்து 72 மணி நேரம் வேலை பார்க்கும். ஓகே. இனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு கிருஷ்ணமூர்த்தி. என் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், அந்த கன்னித்திரை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதாவதுமா, தமிழ் சீரியல் எப்படி ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. இல்ல டாக்டர், எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பமும் அது இருக்கு, எங்க முடிவு போய்கிட்டே இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். ஆமா, அது அப்படி கணக்கா போயிட்டு இருக்கு. சிந்துபாத் கதை மாதிரி இதெல்லாம் அப்படி தொடர்ச்சி. சிந்துபாத் கதை வேணா அது மாதிரி இந்த கன்னித்திரையை தேடி அலையிறவன் வந்து முட்டாள். ஓகே. ஸோ கன்னித்திரைங்கிற கான்செப்ட் இனி கிடையாது. கன்னித்திரை கருப்புக்கு மார்க்கரா கிடையாது. அதுக்கு இன்னும் ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருடாமா. பிறக்கும் போதே கன்னித்திரை இல்லாமல் பிறக்கிறவங்க ஒரு பெரிய குரூப் இருக்காங்க. இப்போ கன்னித்திரையே இல்லாமல் பிறக்கிறவங்க, அப்போ அவங்கெல்லாம் கன்னி இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி பெண்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க, வீட்டில் உட்காந்துருப்பாங்க, பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. இப்போ ஓடுறா, நடக்கிறா, தவுறா, குதிரையில் ஏறுறா, எல்லா வேலையும் பார்க்குறா. அப்போ தானாக கிழிஞ்சு போயிடும். ஸோ கன்னித்திரை கிழிஞ்சு போச்சு. ஒன்று ஃபார்மே ஆகலை, இல்லை கிழிஞ்சு போயிடுச்சு, இல்லை சுய இன்பம் பண்ணுறாங்க, அதில் போயிடும். சுய இன்பம் பண்ணுறவங்களுக்கு கன்னித்திரை இருக்காது. அப்போ கன்னித்திரையை தேடி எங்கே போயிடுது? அப்போ தமிழ் சீரியல் மாதிரி தேடிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அப்போ அந்த கன்னித்திரை தான் கற்புக்கு மார்க்கரா. கன்னித்திரை இருந்தால் தான் என் ஒய்ஃப் சுத்தமானவளா, கன்னித்திரை இருந்தால் தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் சுத்தமானவளான்னு கேட்டால் அது இல்லை. அப்போ கன்னித்திரைங்கிற கான்செப்ட் இல்லை. சரி, அப்புறம் கற்புனா என்ன சேரப்போம் அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம். கற்பு வந்து 2ஆக பிரிச்சிடணும். ஒன்று மனசளவில் இருக்கிற கற்பு, உடம்பளவில் இருக்கிற கற்பு. மனசளவில் கற்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் 10 வயசு 11 வயசு ஸ்கூலில் படிக்கிற புள்ள பக்கத்தில் இருக்கிற பையனை லவ் பண்ணுறா, லெட்ரு கொடுக்குறான், அவன் லெட்ரு கொடுக்குறான். இனம் புரியாத கவர்ச்சி, இனம் புரியாத நேசம், இனம் புரியாத இது. காலேஜுக்கு வர்றா, அங்கே ஒரு ஆளை பார்க்குற, இந்த இது போயிடும். அதுக்கப்புறம் அது தொடர்றது இல்லை. அது வந்து சும்மா ஒரு இன்ஃபேக்சுவேஷன். காலேஜுக்கு வர்றா, ஹீரோ மாதிரி ஒரு மெட்டீரியல் தெரியுது, சினிமா பார்க்குறா, இவன் தான் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறா, அது ஒரு லவ் போயிடுது. அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்றா, செட்டில் ஆக ஆரம்பிச்சிடா. செட்டில் ஆக ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது
லைஃப்பில் எது முக்கியம்? லைஃப்பில் முக்கியம் ஒரு செட்டில்டு இண்டிவிஜுவல். அப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நேசிக்க ஆரம்பிக்கிறா. லைஃப் வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இன்ஃபேக்சுவேஷன் பார்க்குறா, அப்புறம் ஹீரோயிக் மெட்டீரியல் பார்க்குறா, அடுத்து செட்டிலான ஒரு இண்டிவிஜுவல். ஓகே. இப்போ 3 தடவை 4 ஸ்டேஜ் தாண்டி வர்ற ஒரு பெண், இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி. ஓகே. அப்போ இந்த மாதிரி வரும்போது மனசில் எங்கே இருக்குது கற்பு? நிச்சயமா இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து காதல் காதல் காதல்னு போனால் அம்மா காதல் எங்கங்கிறது தேடுறது. அவ்வளோதான். அதே தான். அப்போ மனசில் கற்புங்கிறது இப்போ இல்லை. ஓகே. ஏன்னா சினிமா பார்க்குறோம், சினிமா பார்த்தோன்னே அந்த ஒரு திங்கிங், அதே மாதிரி ஒரு ஆளை நம்ம நேரில் பார்க்கும்போது தானாக ஒரு ஈர்ப்பு. இவர்கிட்ட பேசுவோமா, இவர்கிட்ட பழகுவோமா, தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி பழகிறப்பா இது வந்து நிறைய இருக்குது. இப்போ சேட்டிங் பண்ணுறாங்க. சேட்டிங் பண்ணால் கற்பு இருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச், ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ கிஸ் யூ ஸோ மச், இது இப்படி போய்கிட்டே தானே இருக்குது. இப்போ இதை வந்து கற்பில் சேர்ப்புமா வேண்டாமா? தெரியல டாக்டர், நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மனசுல கற்புங்கிறது இல்லை. ஓகே. இது வந்து எல்லாருக்கும் இந்த ஏஜ்ல இப்போ நான் 45 வயசு ஆகுது. நான் என்னோட பையனை வந்து நான் எப்படி பார்க்குறேன்? சரி, இதெல்லாம் தாண்டி வரணும், இதெல்லாம் தாண்டி வந்தால் பார்ப்போம், அவ்வளோதான். அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய என் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, ஐயோ என் பொண்ணை யாரும் பார்த்து பேசிடக்கூடாது, என் பொண்ணு கோ எஜுகேஷனை போட்டுறக்கூடாது, என் பொண்ணு எங்கேயும் யார்ட்டையும் பேசிடக்கூடாது நம்ம நினச்சோம்னா நம்மளை மாதிரி முட்டாளே கிடையாது. ஏன்னா அதையும் தாண்டி ஒரு பெரிய மீடியா இருக்குது, நம்மளை தாண்டி அவங்க பழகக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அப்போ எஜுகேட் பண்ணணும் அவங்கள. இவ்வளோ தூரம் போகலாம், இவ்வளோ தூரம் போகக்கூடாது. ஆனால் இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. யார் இந்த ஜெனரேஷனில் நானும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா இப்போ பிரேக்குக்கான நேரம். ஓகே, எனிவேஸ் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க, மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் நண்பன். ஸோ ஸ்டே டியூன். வெல்கம் பேக். இது உங்கள் நண்பன். இவ்வளோ நேரம் வந்து நாம் அந்த கன்னித்தரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், கற்புனா என்னங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கற்பு இல்லையா இருக்காங்கிற ஒரு கன்ஃபியூஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாரு நம்ம டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம தொடர்ந்து இந்த டாபிக் பற்றி பேசலாம். காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் நண்பன், பேர் சொல்லுங்க. மேடம், சேலத்துலேருந்து வேலு பேசுகிறேன் மேடம். என்ன வேலு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கேன். ஏன் இந்த படப்பிடிப்பு? கொஞ்சம் ஸ்டார்ட் பேசுனா கொஞ்சம் பதட்ட வருங்க சார். ஏன்பா சரி சரி, நான் என்ன ரத்த காட்டேரி மாதிரியா இருக்கேன்? பேசுனாவே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுங்க சார். எப்படி? உங்ககிட்ட பேசுனாவே டென்ஷன் ஆயிடுதான். ஓ, வெரி குட். அப்படி பயம் இருக்கணும்யா. சொல்லியா சார்? நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்குண்டா தம்பி. சார், உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு, உங்கள் நண்பன் நிகழ்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ரசிகன் ஆயிட்டு சார். ரொம்ப சந்தோஷம்டா தம்பி. நிறைய ஃபேன்ஸ் லிஸ்ட் சேர்ந்துட்டே இருக்காங்க டாக்டர். யதார்த்தத்தை உரைக்க சொல்வோம் சார். சார், எனக்கு மேரேஜே 15 இயர்ஸ் ஆகுதுங்க. சரியா? இப்போ என்னோட 3 இயர்ஸா மனைவிக்கு வந்து அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்? யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரி சரி. ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், டேப்லெட்டு செய்கிறாங்க சார். ஆனால் ஸ்கேன் பண்ண பின்னாடி அவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. மனைவி பயப்படுறாப்பிள்ளைங்க. எனக்கு வந்து உடன்பாடு உண்டுங்க. உடல் தான் முக்கியம், ரிமூவ் பண்ணலாங்கிற. மனைவி வேணாங்கிறப்பிள்ளைங்க. வேணாம், அந்த நாட்டுற டேப்லெட்டை இன்ஜெக்ஷன் தான் செய்யலாங்கிறப்பல. இப்போ வந்து இதெல்லாம் தாம்பத்திய சுகம் பாதிக்குங்களா என்னன்னு கேட்டேன். தம்பி இப்போ எதுக்காக யூட்ரஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க சார்? இதில் வந்து கட்டி, சின்ன சின்ன கட்டி இருக்கு பாருங்க. நீங்கள் பாருங்க, உங்களோட சுயநலம் தான் இதில் இருக்குது. நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு நல்லாகணும்னு நினைக்கல. ஒய்ஃபுக்கு யூட்ரஸ் எடுத்துட்டா நல்லாகும்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னா அவங்களோட உயிர் முக்கியமாக அவங்களோட உடம்பு முக்கியமானு பார்க்கல. உங்களுக்கு உங்களோட செக்ஸ் லைஃப் முக்கியம். அதில் ஏதாவது பாதிப்பு வருமானு நினைக்கிறீங்க. சரி, யூட்ரஸுக்கும் செக்ஸ் லைஃபுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. யூட்ரஸ் வந்து குழந்தை உண்டார பை, குழந்தை வந்து தங்கி வளர்கிற பை. அதுக்கும் உங்கள் செக்ஸ் லைஃபுக்கு என்ன சம்மந்தம்? அதாவது பேஸ் வந்து ஒன்று, நீங்கள் நினைக்கிற மொத்தமும் தப்பு. ஒய்ஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அது நினைப்பு இல்லை உங்களுக்கு. ரெண்டாவது, சுயநலம் இது இருக்கவே கூடாது. மூணாவது, இந்த செக்ஸ் லைஃபுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு உங்கள் டாக்டர் சொல்கிறத கேட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற கட்டாயம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் ரெடி ஆயிடுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, நல்லாயிரும். பை. எஸ், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ஸோ தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் வேண்டாம். நிச்சயமாக வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆஸ் டாக்டர் சொன்ன மாதிரி. ஸோ நிச்சயமாக அந்த ஆப்ரேஷனை வந்து மேற்கொள்ளுங்க, டாக்டர் அட்வைஸை வந்து எடுத்துக்கோங்க. சரி டாக்டர், நம்ம வந்து டாபிக் மறுபடியும் வந்து பேசலாம். ஸோ சொல்லுங்க டாக்டர், இப்போ நம்ம வந்து பெண்களுக்கு வந்து கன்னித்திரையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆண்களுக்கு எப்படி டாக்டர்? ஆண்களுக்கு கற்புங்கிறது இந்த கன்னித்திரையிலே பாரு, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிறாங்க, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி சுய இன்பம் வச்சுருக்காங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வச்சு இது போயிருச்சு. சரி, ஏமாத்தணும்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா ஹைமனோபிளாஸ்டி கூட பண்ணலாம். ஹைமனை உண்டு பண்ணிக்கலாம். ஹைமன்கிறது ஒரு சின்ன ஜவ்வு. இந்த ஜவ்வு வந்து 2 வெஜைனல் வாலையும் சேர்த்துருக்கிறது ஒரு ஓப்பனிங்கோட. ஓகே. இதை வந்து உண்டு பண்ணணும்னா இன்னொரு ஷீட் வச்சு அழகாக தைச்சிடலாம். பொதுவாக ஒரு ஹைமனே உண்டு பண்ணிடலாம். அப்போ ஹைமன் வேணுமா, ஹைமனை பார்க்கணுமா, ஹைமன் இருந்தால் தான் நம்புவீங்களா? அப்படி ஹைமன் இருந்தால் தான் நம்புவீங்கன்னா ஹைமனை எப்போ வேணாலும் உண்டு பண்ணிக்கலாம். அதாவது அது பேசிக் திங்கிங் வந்து தப்பு தப்பு தப்பு. ஸோ இந்த கான்செப்டை விட்டுறணும். அப்புறம் பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கங்கிறத தேடுறத விட்டுறணும். இதில் இன்னொரு ஆங்கிள் எப்படின்னாடாமா, சில பேர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருப்பாங்க, கல்யாணம் வரும். கல்யாணம் வரும்போது மெண்டல் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவளுக்கு என்ன மெண்டல் பிடிக்க ஆரம்பிச்சிடும்? என் வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருவானா, நான் வெர்ஜினாக இல்லாதது அவனுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஹைமனை பார்ப்பானா, ரத்தம் வருதான்னு பார்ப்பானா, அப்படிங்கிற அந்த திங்கிங் வந்து ஒரு பெரிய லெவலில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குடாமா. நான் அதுக்கு தான் இந்த இதையே நான் சூஸ் பண்ணேன்டாமா. அதாவது ஹைமன்கிற கான்செப்டே இல்லை. ஹைமன் வந்து எதில் வேணாலும் போயிருக்கலாம். நீங்கள் வந்து செக்ஷுவலாக தான் போயிருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. முன்னாடி உங்களோட எல்லா ருட்டீன் நடவடிக்கைகளையும் போயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஹைமனே இல்லாமல் கூட நீங்கள் பிறந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரி திங்கிங் வரக்கூடாது. ஏன்னா இப்போ பேஷண்ட்ஸ் எப்படி வர்றாங்கன்னா, சார் நான் வந்து ஐ எம் நாட் அ வெர்ஜின், ஓகே, நான் வந்து முன்னாடி ஐ ஹேட் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், இப்போ நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இதை அவர் கண்டுபிடிப்பாரா? அவங்களோட சந்தேகம், அவங்களோட வருத்தம். இதில் டிப்ரெஷன் வரைக்கும் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இது வந்து இந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட் இருக்கா, வெர்ஜினிட்டியை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதாவது 2 ஃபிங்கர் டெஸ்ட்டு, 3 ஃபிங்கர் டெஸ்ட்டுன்னு ஏகப்பட்டது சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. ஸோ இந்த மாதிரி மடத்தனமான திங்கிங் வரக்கூடாது. லேடிஸ் இதை பற்றி ரொம்பவும் வருத்தமும் படக்கூடாது. ஏன்னா உங்கள் கூட வர்ற பார்ட்னர் ஒன்று வெர்ஜினாக யாரும் இருக்கிறதில்ல. ஏன்னா கவலையோடு வந்து நம்மள்கிட்ட கேட்கும்போது நான் சொல்கிறது ஒன்று தான், அவளோட ஃப்யூச்சர் லைஃப்பில் நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்ம கூட மாத்திரம்தான் இருப்பாருன்னு அவள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஒரு அட்வைஸாக கொடுப்பேன். 2வது அவளோட இந்த சந்தேகத்துக்கும் அதே பதில் தான் சொல்லுவேன். சரி சரி. அப்போ என்ன சார் செய்கிறது? நிம்மதியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணு. இதில் ஒரு குரூப் என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, நீ நடி. எப்படி நடிக்கணும்? நீ வந்து கன்னித்திரை இருக்கிற மாதிரி, நீ கஷ்டப்படுற மாதிரி, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்கெல்லாம் இருக்காங்க. நான் இயல்பாக இருமா, இந்த இதே இல்லைம்மா, இப்போ இந்த கான்செப்டே கிடையாதும்மா, அதனால் இதை பற்றிலாம் நீ ஒரி பண்ணாமல் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நான் உங்களோட டாக்டரோட தீவிர ஃபேன் மேடம். ரொம்ப நன்றிங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் வந்து ஜீவா மேடம். சொல்லுங்க ஜீவா, சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. சார் உங்களோட சேவை வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவையா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க தம்பி. டாக்டர், இப்போ வந்து நான் எதுக்காகவோ இல்ல என் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்க போறதுல, இப்போ நான் வந்து 2-3 விஷயம் வந்து எங்க வீட்டுக்கிட்ட ஒரு விஷயம் நடந்தது. அதை பத்தி தான் டாக்டர், அதாவது நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மெசேஜா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறேன் டாக்டர். சொல்லுங்க. அதாவது எங்களோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணாங்க டாக்டர் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. சரி. 1 இயருக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டு அவங்க 1 வீக்ல வந்து புருஷன் வீட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க.
சரி. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விசாரிக்கும் போது ஃப்ரெண்டும் நாங்க போகும்போது கடைசியா என்ன தெரிஞ்சது, அவர் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து சரி ஒரு அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அக்கா வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த விஷயத்துல அதுக்கப்புறம் வீட்டுல ஆமா சமரசம் பண்ணி சேர்த்து வச்சாங்க. திரும்பவும் அவர் வந்து எந்த ஒரு அதற்கான முயற்சி எடுக்கல. அவர் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ ஃபியூச்சர்ல இருந்து குழந்தைகள் கிடனா வீட்டுல என்ன பண்றது அந்த மாதிரி அவங்க மனசாபம் வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பிரச்சனை போய் ஃப்ரெண்டோட அக்கா சூசைடே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 2 months முன்னாடி பொண்ணை கம்பல் பண்ணி உள்ள கொண்டே சேர்த்து விட்டுருக்கீங்க. அப்போ அதான் டாக்டர், இப்போ பையனோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், பையன் இந்த மாதிரி இருக்கான் இல்ல அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்றது டாக்டர்? இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பையனுக்கு அம்மாவா இருக்கவங்களோ இல்ல அப்பாவா இருக்கவங்க எப்படி இதை பார்க்கணும் டாக்டர்? அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியலங்கிறார், அப்படிதானே? இல்ல, அதாவது வந்து அந்த பையனுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. இன்ட்ரெஸ்டே ஆமா, இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதனால வேண்டி அவங்க கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து மறுபடியும் பெரியவங்க எல்லாம் பார்த்து பேசி சேர்த்து வச்சிருக்காங்க. பிறகு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க. பாருங்க, அதாவது இதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பையன் வீட்டில் இருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் கேட்குறாரு. அதாவது இம்பார்ட்டன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15% பேர் இம்பார்ட்டண்ட். 10-15% பேர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல? ஒன்று, ஏதாவது குழந்தைகளில் இந்த மம்ஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் போயிருந்துருக்கலாம். இல்லை ஏதாவது ஹார்மோனோட ப்ராப்ளம் இருந்து இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கலாம். இல்லை நரம்பில் ஏதாவது பாதிப்பு வந்து அதனால் இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கலாம். இல்லைன்னா வளர்ச்சியிலே பார்த்திங்கன்னா 12-13 வயசு வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட ஹார்மோன் வரும்போது அவங்கவுங்களா மாறுறாங்க. அதாவது ஒரு பொண்ணோட ஹார்மோன் கூடும்போது பொண்ணோட ஃபீச்சர்ஸ் வருது, ஆணோட ஹார்மோன் கூடும்போது ஆணோட ஃபீச்சர் வருது. பட் அந்த ஆணோட ஹார்மோன் கூடாமல் இருந்துச்சுன்னா அப்போ ஆணுக்குரிய ஃபீச்சர் அவனுக்கு வர்றதில்லை. அவன் மேல் தப்பு இல்லை, பட் வருவதில்லை. சரி, நம்ம பையனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையா? அவங்க அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியும். நடவடிக்கைகளை பார்த்து எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பையனுக்கு முடியுமா முடியாதா. அவனுக்கும் தெரியும் முடியுமா முடியாதான்னு. அப்போ இதில் வந்து தப்பு வந்து இவங்க 3 பேர் தான். இந்த 3 பேருமே தப்பு. ஏன்னா பெண்மையோட ஃபீச்சர்ஸோடு இருக்கிற ஆண் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பெண்மையோட ஃபீச்சர்ஸ் எப்படின்னா அவங்களோட நடை உடை பாவனை அவங்களோட பழக்க வழக்கங்கள் பூரா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆண் இருந்தான்னா பெண்ணை தான் நோக்கி போவான். பட் பெண்ணோட ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஆணை நோக்கி போகிறான்னா பெண்ணை நோக்கி போகிறான்னா ஆணை நோக்கி போவான். அப்போ அவனுக்கு அந்த குறைபாடு இருக்கிறவங்க நம்மளாம் முன் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்னு அவங்க தான் நினைக்கணும். ஒன்று, அவங்க அம்மா அப்பா இதை வந்து நினைக்கணும். இதை நினைக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறது, கல்யாணம் பண்ணி அதெல்லாம் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவா. அது அந்த காலங்க. பொண்ணு வந்து ஆம்பளையாகவே இல்லைன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டு போகிறதெல்லாம் அந்த காலம். இது வந்து இந்த காலம் வந்து எப்படி காலங்க, வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற காலம், வாழ்க்கையை அனுபவிக்கிற காலம். வாழ்க்கை ஒரு தடவை தான், 3000 வருஷம் வாழ போகிறதில்ல, திரும்ப ஒரு தடவை பறந்து வர போகிறதில்ல, மறுஜென்மம் புனர்ஜென்மம் இல்லை. அப்போ இருக்கிற இந்த பீரியடில் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறப்போ ஒரு பொண்ணை கொண்டு போய் அந்த பையனை வந்து கட்டி கொடுத்ததே தப்பு. சரி, பொண்ணு வந்து சொல்லுது இந்த பையனுக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக அந்த பையனை கூட்டு போய் ஒரு டாக்டரை பார்த்துருக்கணும். பார்த்து உண்மையிலே அவனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையா, ஆண்மை இல்லையா அப்படியே கட் பண்ணிட வேண்டியான பெண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேங்க, அதாவது இந்த மறு கல்யாணம் இதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப காமன். இதில் என்ன இருக்குது, ஒரு ட்ரை பண்ணுறோம், ஒரு ட்ரை சரியாக வரல, அடுத்த ட்ரை பார்க்க வேண்டியதான். அதுக்காக பொண்ணை நான் வந்து திரும்ப போய் சேர்த்து வைப்போம்னா எப்படி சேர்த்து வச்சா ஆண்மை இல்லாதவனுக்கு திரும்ப ஆண்மை வந்துருமா? அவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட், அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இல்லைம்மா, அவன் ஒருத்தனே இல்லையே, அவன் ஒருத்தனே இல்லையம்மா. ஒருத்தனா இருந்தா தானம்மா நீ ஒருத்திய சொல்லணும். அவனுக்கு ஆண்மையே இல்லை, அவனை வச்சு நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. பூஜையா பண்ண முடியும்?
பண்ண முடியாது. அப்போ எல்லார் மேலேயும் தப்பு பாரு. அதாவது அவங்க அம்மா அப்பா அவன் மேலே தப்பு, அவனை வந்து மண்டையிலேயே போடணும் அவனை. அதாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு தெரிஞ்சே கெடுக்கிறது அவன், அவங்க அம்மா அப்பா. அதுக்கு அடுத்த தப்பு இவங்க அம்மா அப்பா. ஒரு பொண்ணு சொல்கிறான்னா அதை புரிஞ்சுக்கிடணும், அதை புரிஞ்சு அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். சரி பண்ணாமல் திரும்ப கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டா இது எல்லா பொறுப்பும் இவங்களை எல்லாரையும் சேர்ந்தது தான். இதில் நான் அதுதான் இந்த செக்ஷுவல் லைஃப் 25 இயர்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஃபாஸ்ட் லைஃப் 25 இயர்ஸ். அந்த 25 வருஷத்தை எல்லாரும் அனுபவிக்க நினைக்கிறாங்க. அதில் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது அன்னைக்கே சரி பண்ணியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நிச்சயமா இல்லை. இப்போ 2 பேரண்ட்ஸ், இங்கிட்டு 2 இங்கிட்டு 2, அந்த பையன், இந்த 5 பேர் தான் இதில் கல்பபிள். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஆண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அந்த ஆணாக இருந்தாலும் சரி, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காதீங்க. அட் தி சேம் டைம் ஒரு பெண்ணுக்கும் இதே நிலைமை இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு ஆணுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டாக உங்கள் நண்பன் டீம் உங்ககிட்ட வைக்குது. சரி, தொடர்ந்து பேசுவோம் டாக்டர், நான் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் நண்பன். Stay tuned. வெல்கம் பேக். இது உங்கள் நண்பன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த ஹைமன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம செயற்கையாகவுமே வந்து ஹைமனை வந்து உருப்படுத்திக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேலும் பேசுவோம் தொடர்ந்து. டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர், இந்த ஹைமன் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அது செயற்கையாகவும் பண்ணலாண்டாமா. அப்புறம் வெஜைனல் டைட்டனிங் பண்ணலாம். ஸோ வெஜைனல் டைட்டனிங் பண்ணிட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் சொன்னேன், சிந்துபாத் கதை மாதிரி இதை தேடுறதை விட்டுவிட்டு கருப்பு இருந்துச்சா இல்லையா, என்ன இது இந்த தேடுற வேலையை விட்டுறணும். அப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லை, இதில் இன்னொரு டைப் இருக்குடாமா. எப்படின்னா, இப்போ இது ஒரு நடந்த ஒரு இதுதான். இப்போ இந்த பொண்ணுக்கு தன் மேலே ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐயோ நமக்கு இல்லை, நமக்கு வேர்ஜின் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணுறோம், நமக்கு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறப்போ அவளாக ஒரு சின்ன முடிவு பண்ணுறா. அவள் ஹஸ்பண்ட்டை நேராக சொல்லிடுவோம்னு நினைக்கிறா. இதில் 2 விதம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலாமா அப்படின்னு அப்படி ஒரு யோசனை. அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவோம்னு கல்யாணத்துக்கு அப்புறம் காத்திருக்கா. ஒரு 4 நாள் 5 நாள் போகுது. அவன்கிட்ட கேட்குறா, உனக்கு ஏதாவது முன்னாடி லவ் லைஃப் இருந்திருக்கா அப்படின்னு. அவன் ஆமாம், நான் இத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் உண்மையை பேசுகிறான். அவன் திரும்ப கேட்குறான், இவன் ஒன்று ஆமாம் நான் ஒரு ஆளை லவ் பண்ணேன், ஒரு ஆள் கூட இருந்தேன் நான், பரவாயில்லம்மா, இனி இதை பற்றி ஒன்று நம்ம பேசக்கூடாது, இந்த டாபிக் இதோட விட்டுறணும். ஏன்னா பொதுவாக பெண் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண் எத்தனை தடவை இருந்தாலும், யார் கூட இருந்தாலும், எத்தனை பேரோட இருந்தாலும் கவலைப்படுறதில்ல. சரிங்க, நீங்கள் என் கூட வந்துட்டா இனி நல்லா இருங்க, இனி என்னை மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்கிறா. இதே இது ஆணுக்கு அந்த மைண்ட் இருக்கிறது இல்லை. அப்போ சொல்கிறத பக்குவமாக, இல்லைங்க சும்மா லவ் பண்ணாங்க அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். உண்மையை சொல்லும்போது சில நேரம் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இல்லை, அது தெரியணும்ல, எது நம்ம சொல்லணும் எது சொல்லக்கூடாது. நான் என்ன சொன்னேன், பாதி வரைக்கும் சொல்லலாம் நான் லவ் பண்ணேன்னு. இதை முழுக்க சொல்லணும்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதில் இருந்து அவனுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் வந்துட்டு, ஓ இருந்து இப்போ இன்னும் கான்டாக்ட் வச்சிருப்பாளா, இவனுக்கு அந்த யோசனை வந்துடும். இவன் இவ்வளவு நாள் சுத்தினதை பத்தி எவனும் யோசிக்கிறது இல்லை. இவ்வளவு நாள் சுத்தினது இனி சுத்த போறது அதை யோசிக்கிறது இல்லை, உடனே அவளை யோசிக்கிறது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். கால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. தருமபுரியில ராஜா பேசுறாங்க மேடம். ராஜா, எப்படி இருக்கீங்க? ராஜா நல்லா இருக்கு மேடம். சரி சரி ராஜா, தர்மபுரியில அப்படி இருக்கு, வெயில்லாம் போதுமா? வெயில கொஞ்சம் மழை கஞ்சி தான் நல்லா இருக்கு மேடம். ஓகே ஓகேங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார், எனக்கு மேரேஜ் ஒரு 5 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. என்னோட மனைவிக்கு வந்து HPS AG பாசிட்டிவ் T வைரஸ் இருக்குதுங்க. சரி. அதாவது எனக்கு வந்து நார்மல், உங்களுக்கு நார்மல்ங்கறாரு. நார்மலா இருக்கு. நார்மலா இருக்குது. எனக்கு நெகட்டிவ், மனைவிக்கு HPS பாசிட்டிவ். சரி. ஓகே. என்னோட சன்னுக்கு வந்து 3 years பேபி. சரி. அவன் நார்மல். சரி. மனைவி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், இதுக்கு முழுமையாக கியூர் பண்ண முடியுங்களா? இது ட்ரீட்மெண்ட் மெடிசன் வந்துருச்சுங்களா சார்?
இல்லைங்க, அதாவது கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்க. எந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் க்யூர் கிடையாதுங்க. அதாவது அது வைரல் ஃபீவராக இருந்தாலும் சரி, வைரல் ரைனைட்டிஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு காய்ச்சல் வருது, வைரஸ் கிருமினால் காய்ச்சல் அப்படின்னா வைத்தியம் பண்ணால் 7 நாளில் போயிடும், வைத்தியம் பண்ணலைனாலும் 7 நாளில் போயிடும். அப்போது வைரஸுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா வைரஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு தடவை இவ்வளோ நீளமாக வந்தால் ஒரு தடவை இவ்வளோ நீளமாக வரும், ஒரு தடவை இவ்வளோ ஷார்ட்டாக வந்தால் ஒரு தடவை வளைஞ்சிட்டு போகும். இப்படி மாறி மாறி அதனோட தன்மையை மாற்றிக்கிறதுனால அதுக்கு வைத்தியம் இல்லை. எந்த வைரஸுக்கும், உலகத்தில் இருக்க எந்த வைரஸுக்கும் கம்ப்ளீட் க்யூர் இல்லை. பட் வேக்சினேட் பண்ணலாம் ஒன்று. அதாவது இனி அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம நிப்பாட்டிடலாம். உங்களை பாதுகாக்கலாம், உங்கள் குழந்தையும் பாதுகாக்கலாம். அவங்கள க்யூர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை வராமல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏகப்பட்ட மருந்து வந்துருச்சுங்க. பட் நான் என்ன சொல்லுவேங்க, இப்போம்லாம் ஹெப்படைட்டிஸ்னோட வேக்சினேஷன் வந்து கட்டாயம் எல்லாரும் போடணுங்க. ஒரு குரூப் மக்கள் வந்து அதை ஒத்துக்கிடுறது இல்லை. இப்போ நாங்கள் டாக்டர்ஸ்லாம் வந்து ரத்தத்துக்குள்ளே கையை வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து ஈஸிலி இதுங்க. நீங்கள் ஒரு க்ளவ் மாட்டி சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம், க்ளவில் லைட்டாக பிளேடு பட்டுருச்சு, ரத்தம் க்ளவுலுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் தாங்க ஈஸிலி இப்போ கண்ட்ராக்டபிள் டிசீஸ் இதில். பட் என்ன அப்படின்னா இது வந்து செக்ஸ் மூலமாகவும் பரவலாம், இல்லை ரத்தம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு கட் இன்ஜரி வந்தாலும் பண்ணலாம், இல்லை ரத்தம் ஏற்றுறாங்க அதனால் வரலாம். ஸோ இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு. பாதுகாப்பு பண்ணணும் ஒன்று. வந்துட்டால் கண்ட்ரோல் மாத்திரம்தான், க்யூர் இல்லை. குழந்தைய ஒழுங்காக வேக்சினேட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன் டாக்டர், நம்ம தொடர்ந்து நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். இதில் இப்போ மன ரீதியான கற்பு பொண்ணுக்கு இல்லை, இல்லை. ஆணுக்கு இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஆணோட மனசு குரங்கு, அது என்னைக்கும் இல்லை. ஓகே சரியா? உடல் ரீதியான கற்பு இருக்கா? ஆணுக்கு இல்லை. ஓகே. பெண்ணுக்கு நீங்கள் எந்த மார்க்கர்னு வச்சுருக்கீங்களோ அந்த மார்க்கர் இல்லாமல் கூட பெண் பிறக்கலாம், அது கால் நாளடைவிட டேமேஜ் ஆகலாம். அப்போ கற்புங்கிற கான்செப்டை தேடாதீங்க. நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லாயலாக இருக்காங்களா, நம்ம அவங்களுக்கு லாயலாக இருக்குமா, நம்ம அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்குமா, மெச்சூராக நடக்கிறோமா. மெச்சூரிட்டி தான் வேணும் இதில், இந்த ரிலேஷன்ஷிப். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம் டாக்டர். காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், உங்கள் நண்பர். ஹலோ மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் நிரோஷா மேம். எப்படி இருக்கீங்க நிரோஷா? நல்லா இருக்கேன் மேம். நீங்க கவுன்சிலிங் நல்லா பண்றீங்க மேம். ரொம்ப நன்றிங்க, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் பண்றீங்க. அதாங்க, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்க. ஓகே சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, அவங்களுடைய கேள்விகளை கேளுங்க. டாக்டர் சார் சொல்லுடா. நான் உங்களோட ஃபேன் சார், ஃபோன்ல உங்களோட பிக்சர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ல. உங்களுடைய பிக்சரை தான் வந்து அவங்க ஸ்கிரீன்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆயிட்டாமா? ஆயிடுச்சு சார். ஐயோ, குடும்பத்துல குழப்பம் வந்துட போறோமா? ஏன் டாக்டர் அப்படி பார்த்தா அஜித் விஜய் போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க, குடும்பத்துல குழப்பம் வந்துட்டா இருக்கு. ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. என்னமா? அப்படியா? சீக்கிரமா ஹீரோ மாதிரி தான். அப்ப சீக்கிரமா ஒரு படத்துல நடிக்க வச்சிருவோமா ஹீரோவா? அப்ப ஹீரோயின் யாரு? அப்ப நடிக்க போறோம்மா. இனி டாக்டர் தொழில விட்டுற வேண்டியதாமா? ஓகே, உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. பிகினிங்ல அவருக்கு வந்து எரெக்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வந்து குழந்தை பிறந்துச்சு, எரெக்ஷன் சரியாவே இல்லை. நான் ஆனா அவர் கூட அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. சண்டை போட்டுட்டே இருப்பாரு, திட்டிகிட்டே இருப்பாரு, வயலண்டா அடிப்பாரு. இதுக்கெல்லாம் எது கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட எரெக்ஷன் கரெக்ட் பண்ண முடிச்சிட்டேன். இப்பயே செக்ஸ் லைஃப் இல்லாமலே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஓட்டிட்டேன். சரி, இதனால செக்ஸ் லைஃப் இல்லாம இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது 100க்கு ஒரு 100 பேர் எடுத்தோம்னா இப்போ இந்தியன் சொசைட்டியில் 10 பேர் தாம்மா நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக அந்யோன்யமாக எல்லாம் ஒன்று போல் இருக்காங்க. ஒரு 60-70 பேர், 70% வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ள ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கானா இருக்காது. ஹாஸ்டலில் மாதிரி ஹாய் ஹாய் ஹலோ பாய் அப்படின்னு அப்படி போகிறவங்க தான் நிறையா. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஒரு 20-30% சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இதில் வாழ்க்கையை இழந்துடுறோம், நம்மளோட இளமையை இழந்துடுறோம், சந்தோஷத்தை இழந்துடுறோம். அதாவது இந்த இளமையை இழக்கிறோங்கிறது எப்படி அப்படின்னா, அந்தந்த வயசுக்குரியதை அந்தந்த வயசில் செய்யணும்.
அந்தந்த வயசில் செய்யலைன்னா அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. ம்ஹும். ஏன்னா அவளோட ஈஸ்ட்ரஜன், கடவுளோட படைப்பு, ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கும்போது ஈஸ்ட்ரஜன் வந்து இரத்த குழாயை விரிக்கும் தன்மை உள்ளது. ஓகே. அப்போ ஹார்ட் அட்டாக் வராது. அப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கணும். ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கணும். அப்போ அவளோட ஹார்மோன் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும். அப்போ செக்ஷுவலாகவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த செக்ஷுவல் இதே இல்லை அப்படின்னா மெதுவாக அந்த செக்ஸ் பேஸ்ட் ஹார்மோன்ஸ் குறைய குறைய மார்பகங்கள் குறைஞ்சி போயிடும். ம்ஹும். அந்த உடம்புனோட ஸ்கின் நேச்சர் பூரா குறைய ஆரம்பிச்சிடும். ஓ. உன்னோட லைஃப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். ம். ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஹார்மோன் போயிடும். ஓ. அப்போ இவ்வளவு இருக்குடாம்மா. ஓகே. அப்போ நீ இதில் இப்படி பாருண்டாம்மா, ம், ம். 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, 40 வயசில் புள்ள பெறாங்க. அதுலேயும் காம்ப்ளிகேஷன் வந்துடும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய இது ப்ராப்ளமும் அதனால் வந்துடும். ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறாங்க, அதனாலேயும் ப்ராப்ளம் வந்துடும். ஓ. அப்போ ஹார்மோன் ஸ்டேட்டஸ் அந்த ஒரு 25-30 வருஷத்துக்கு அந்த ஹார்மோன் இப்படி தான் இருக்கணும். அந்த ஹார்மோன் குறைய குறைய தானாக ப்ராப்ளம் வந்துடும். அப்போ செக்ஷுவல் லைஃப் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும். ஓகே. பட் இப்போ அது இல்லை. ம். 10% தான்மா அவங்க அந்யோன்யமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது. 60 to 70% ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான் இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அது அவங்களோட லைஃபு, அவங்களோட சந்தோஷம். பட் நான் பேசிக்கலாக ஒன்று தான்மா சொல்லுவேன். அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருக்கும் கடமை இருக்குது. 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும். 2 பேரோட கடமை தவறும் போது தானாக வழி தடிமாறி வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே. அதுக்கு பொறுப்பு வந்து அவங்கவுங்க தான். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ணுவோமே. இது உங்கள் நண்பன் ஸ்டே டியூன். வெல்கம் பேக். இது உங்கள் நண்பன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம கருப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கருப்புனா என்ன, கருப்புனா இருக்கா இல்லையா, ஹைமன்னா என்ன, ஹைமன் இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்கள் நண்பன். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், சங்கர் மேடம். எப்படி இருக்கீங்க சங்கர்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, டாக்டர் சார்கிட்ட பேசலாமா? தாராளமாக பேசலாம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. ரொம்ப ரொம்ப இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறது சார். நான் இது வரைக்கும் ஃபோனில் இந்த மாதிரி யார்கிட்டையும் பேசினது இல்லை. எனக்கு பதட்டமாக இருக்குது இங்கே பேசுறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். எனக்கு 38 வயசு முடிஞ்சு 39 இப்போ நடக்குது சார். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க சார். இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது சார். இப்போ நாங்கள் வந்து 2 பேரும் தொடர்புலேயே இல்லை சார். ஏன்னா எனக்கு வந்து சில கொஞ்சம் பிரச்சனை வருது சார். என்னன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்த உடனே அப்படியே தூங்கிடுது, இல்லைன்னா எந்திரிக்கவும் மாட்டேங்குது. வச்ச உடனே விந்து வெளியே வந்துடுது சார், உடனே வந்துடுது. அதனால கோஆபரேஷன் இல்லையா? ரொம்ப சார். அவங்க கோஆபரேஷன் இல்லையா உங்களுக்கு? இல்ல, அவங்க கோஆபரேஷன் தராங்க சார். நான் எனக்கு கோஆபரேஷன் இல்லை சார். அது ஒன்றும் இல்லையே, சரி பண்ணிக்கலாமேயா? ஒன்றுமே இல்லையே ப்ராப்ளம். அதான் சார், இப்போ நான் போய் நாங்கள் வச்சேன்னு நினச்சிங்களேன் சார், உடனே ஒரு 2 செகண்ட் இது கொடுக்க முடியாத உடனே விந்து வந்துடும். அதனால அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி. அப்புறம் திரும்ப இது பண்ணா கூட எந்திரிக்க மாட்டேங்குது, அப்படியே சுருண்டு இதுவாயிடுது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சரியா, படு தூங்கிடுது. ஆமா சார், சரியா தூங்கிடுது அப்படியே. அப்புறம் அதுக்கப்புறமா இது ட்ரை பண்ண என்னைக்குன்னா ஒரு நாள் பண்ணும் போது இந்த மாதிரி வரும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய இருக்குது. பின்னாடி பிரச்சனை வருமானது ஒரு பயம் இருக்கு தம்பி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ள இதனால வந்து அவங்க மன அழுத்தம் வந்து எதனா பிரச்சனை. எந்த பெண்ணும் இதுக்காக கவலைப்படுறது இல்லப்பா. எந்த பெண்ணும் இதுக்காக பெருசாக கவலைப்படுறது இல்லை. சரி, 38 வயசு வரைக்கும் இருந்தார், இப்போ அவரால் அவ்வளோ இதாக பண்ண முடியலேன்னு தான் நினைப்பாளே ஒழிய எந்த பெண்ணும் இதுக்காக கஷ்டப்படுறது இல்லை. சரியா? அப்புறம் உங்களுக்கு சுகர் இருக்கா? உங்களுக்கு கேட்குற மாதிரி தோணுது, எனக்கு அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி தோணுது. அது வந்து சரியா, பூர்த்தி பண்ணிடலாமையா? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டில் மேக்ஸிமம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பிறந்தோடனே அவங்கள பற்றி கேரே பண்ணுறதில்ல, நீட்டாகவும் இருக்கிறதில்ல, ஃபிட்டாகவும் இருக்கிறதில்ல. அப்போ அவங்கள பார்த்தா எப்படி வரும்? வராது.
இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது அந்த இது வந்து பிரெயினோட போயிடுச்சு, அப்போ அவனுக்கு அந்த அரோசலே இல்லை. ஓகே. அப்புறம் நரம்பில் ஏதாவது அவனுக்கு சுகர் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது இப்போ ப்ராப்ளம் அடிபட்டு இந்த நரம்பு ஏதாவது பாதிப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு 2. மூணாவது அந்த உள்ள அக்குமுலேட் ஆகி வெளியே போகிறது வந்து வேல்வு, அதாவது உள்ள பிளட்டு பூல் ஆகணும் வெளியே போகணும், அது வந்து வேல்வ் மெக்கானிசம். அந்த வேல்வில் டிஃபெக்ட். இப்போ இந்த 3ல் எங்கேயாவது டிஃபெக்ட் இருந்தால் தான் இந்த எரெக்ஷனில் ப்ராப்ளம் வரப்போகுது. இவருக்கு சுகர் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த நரம்பெல்லாம் நார்மல். இந்த எரெக்ஷன் இது வந்து ப்ரொலாங்டாக பண்ண முடியல, எரெக்ஷன் வரல அப்படின்னா ஒன்று இங்கே இல்லை அங்கே. இதுக்கு நம்ம 3வது கால் மாதிரி, ஒரு 45-50 வயசுக்கு அப்புறம் நடக்க முடியலன்னா 3வது கால் மாதிரி இந்த டெடலாஃபின் மாத்திரை. இந்த டெடலாஃபின் மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப அருமையான ட்ரக்குடாமா. முன்னாடி வந்து செல்டினாஃபில் இருந்துச்சு, வயக்ரா. ஓகே. வயக்ராக்கு ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்மா. வயக்ரா வந்து பினைல் ஆர்கனில் இருக்கிற ரிசெப்டர்லையும் வேலை பார்க்கும், ஹார்ட்டில் இருக்கிற ரிசெப்டர்லையும் வேலை பார்க்கும். ஓ மை காட். அப்போ அங்கேயும் ரத்த குழாய் வரைக்கும் இங்கேயும் ரத்த குழாய் வரைக்கும், அப்போ இங்கே இருக்கிற ப்ராப்ளம் அங்கேயும் கண்டக்ட் ஆகும், சைடு எஃபெக்ட் வந்துடும். இப்போ வந்திருக்கிற இந்த டெடலாஃபின்லாம் அந்த சைடு எஃபெக்ட் இல்லை. அது வந்து ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் தி பினைல், ஆக்ட்ஸ் ஆன் தி மேல் இதுமா. ஆண் உறுப்பில் மாத்திரம் இருக்கிற ரிசெப்டரில் மாத்திரம் தான் வேலை பார்க்கும். அப்போ இது ரொம்ப சேஃப். ஓகே. பட் அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. இப்போ அவர் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, நான் பொதுவாக என்ன நினைப்பேன்டாமா, பொதுவாக ஆண்கள் வந்து ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. இந்த மாத்திரைகளை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க உடனே இதை ரிசர்ச்சை வெளியே தான் போய் பண்ணுவேன் பார்ப்பாங்கடாமா. பொதுவான மென்டாலிட்டி இது வந்து நாங்கள் பொதுவாக ப்ராக்டிஸில் பேஷண்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறதுடாமா. அப்போ இந்த டெடலாஃபின் மாத்திரை போட்டு ஒரு 10 மில்லிகிராம் மாத்திரை போட்டாருன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டாருன்னா நல்ல எஃபெக்ட் வந்துடும். 3 நாளைக்கு நல்லா இருக்கும். 3 நாளைக்கு விட்டுட்டு திரும்ப ஒரு மாத்திரை போட்டுக்கலாம். அவர் ஒய்ஃபை நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா. இவருக்கு அந்த ஆசை இருக்கும்போது இந்த டெடலாஃபின் போடுறதுல ஒரு தப்பும் கிடையாது. சரியா? ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றி இங்கே கால் பண்ணதுக்கு. நீங்கள் வருத்தமே படாதீங்க, நிச்சயமாக உங்களுடைய ஒய்ஃபை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். டாக்டர் சொன்ன விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம். டாக்டர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சேகர் மேடம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். மேரேஜ் ஆக போகுது. ஓகே. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. இனிமேல் உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது கூடிய சீக்கிரம். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சொல்லுங்க தம்பி. லேடிஸ் அந்த செக்ஷுவல் இது பண்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு சார், அதுக்காக தான் சார். லேடிஸ்க்கு பயமா இருக்கா, உனக்கு பயமா இருக்கா? எனக்கு இவருக்கு தான் பயமா இருக்கு. இவர் பேசுறத வச்சே தெரியலையா ஏன் பயமா இருக்கு? அது என்னன்னே தெரியல சார். அந்த இது நினைச்சாவே கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி இருக்கு சார். என்னன்னு நினைச்சு தெரியறதுக்கு அது என்னது? அதுன்னு ஃபுட்பால் மேட்சா? ட்ரைனிங் எடுத்துட்டா போக முடியும்? ஏன் ஃபுட்பால் மேட்சா இல்லை கிரிக்கெட் மேட்சாயா? இது தண்ணிக்குள்ளே விழுந்தா நீச்சல் தானா வந்துருமியா? கற்றுத்தெரிவதில்லையப்பா, உள்ளே போனால் கரெக்டாகிருமியா? கவலைப்படாதையா. நீ இந்த படபடப்போட இருக்கியாடா தம்பி. அப்போ பொம்பளை கூட படபட போடுறது இல்லடா தம்பி, ஆம்பளைங்க தான்டா பாதி நேரம் இப்போ படபடப்பாயிடுறீங்க. என்ன அதாவது இந்த படபடப்பு இருந்தால் ஃபர்ஸ்ட் நைட் பனால் தான், முடிஞ்சு வச்சு. என்ன நீ படபட 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 படபடன்னு வை, அங்கே ஒன்றுமே கதையாகாது. ரிலாக்ஸ்டாக கூலாக இருடா, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் லைஃப்பில் நடக்கிறது. நீ பாரு, ரோட்டில் நாய்க்குட்டி 10 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கு, 20 நாளில் அது வாட்டுக்கு அது வேலை பார்த்துட்டு போகுது. அது யார்கிட்ட சொல்லிக் கொடுக்க? அது என்ன ட்ரைனிங்காக எடுக்கு? ட்ரைனிங் எல்லாம் இதுக்கு தேவையில்லை கண்ணா. நீ ஜாலியாக சந்தோஷமாக இரு, உன்னால் முடியும் தம்பி. ஓகே. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. கொஞ்சம் படப்பிடிப்பை விடுங்க. ஓகே. அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். இல்ல, நான் டாக்டர் தான் பேசணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. டாக்டர் கிட்ட தான் பேசணும் அடம் பிடிக்கிறீங்களா? அப்புறம் ஏன் இங்கே பேசுறீங்க? போங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க தம்பி. சார் நான் வந்து சவுதியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார், மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஒரு லேடிஸ் கிட்ட அஃபேர் ஆச்சு. சந்தோஷம். அப்போ வந்து முதல் அஃபேர்லயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு எப்படி அது சின்னது பெருசு தெரியும்? நான் கேட்டது பதில் சொல்லியா? அந்த லேடிக்கு இதுதான் சைஸ்ன்னு எப்படி தெரியும் சார்? அது அவங்க பர்சனலா நம்ம வந்து விசாரிக்க முடியாது. சரி, ரைட். அதை நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல. நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டே இல்ல. புரியல, நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரியல. சரி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
சார் நீங்க அவங்க நம்ம 2 mm இருந்தாலும் சுகமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா அவங்க வந்து எதிர்பார்க்கறது பெருசாவே அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக தான் நான் கேட்கறேன் சார். இப்போ உன் ஒய்ஃப் எங்க இருக்காங்க? என் ஒய்ஃப் ஊர்ல இருக்காங்க சார். அவங்க சொல்லல இல்ல இத? அவங்களுக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்களுக்கு வெளியே போகும்போது இந்த அஃபேர் தெரியாது. அது இல்லாம அவர் என்கிட்ட அவங்க ஒப்பீனியன் சொன்னதும் கிடையாது. அது சொல்ல மாட்டாங்களா? ஒய்ஃப் எப்படி சொல்லுவாங்க? சரி பரவாயில்ல தம்பி. அதாவது பெண்ணோட உறுப்பு வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி. சுருக்கு பையில் மேலே தான் அந்த பேண்ட் இருக்கும். போட்டு சுருக்குனா சுருக்குன மாதிரி இருக்கும். அப்போ பெண்ணோட உறுப்புலையும் மேலே தான் நரம்பு. அந்த ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டருக்கு தான். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதனால இவர் நினைக்கிற மாதிரி ஜாவ்லின் த்ரோக்கு போகிறவர் மாதிரி எனக்கு 2 மீட்ரு வேணும், 3 மீட்ரு வேணும், 3 மீட்ரு இருந்தால் தான் என்னோட ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், என் கேர்ள் ஃப்ரெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா அது தப்பு. ஏன்னா அவங்க நினைக்கிறதும் தப்பு, அந்த லேடி நினைக்கிறதும் தப்பு. கரெக்டாக இருந்தால் 2 சென்டிமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லை, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. 1. 2 இந்த 2 சென்டிமீட்டர் இனி இவர் வளர்த்துற முடியுமா? முடியாது. இனி வளர்க்க முடியாது. அது பொல்லங்கா கிடையாது. சரியா? அப்போ இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அவள்கிட்ட சொல்ல வேண்டியதான், இதுதான், இதை வச்சு சந்தோஷமா இருக்கிறது கற்றுக்கோன்னு சொல்லணுமே ஒழிய இதுக்காக நம்ம ஏதாவது சரி பண்ண முடியுமா? அவள் இப்படி நினச்சிட்டா அப்படின்னா அவளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. அதனால் சைஸ் வந்து செக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. சைஸ் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஜாலியாக இருங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்ட் டாக்டர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப சென்சேஷ்னலான ஒரு டாபிக்னு சொல்லுவேன் நான் இதை. பிகாஸ் கற்பு அப்படிங்கிற விஷயம் சாதாரணம் கிடையாது. அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே வந்து ஆழமான ஒரு விஷயம். அதை நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் நண்பனில் இன்றைக்கி நம்ம டச் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து கற்பு இல்லைன்னு ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க பாருங்கள். இல்லவே இல்லைன்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். மனசில் கற்பு யாருக்காவது இருக்கா? நிச்சயமாக கிடையாது. உடம்புல கற்பு வந்து உடம்பு ரீதியான கற்பு எப்படி வேணாலும் போகலாம். நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் போகலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி, அதையே நம்ம ரெடியும் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஹைமன்கிறத உண்டு பண்ணிட்டா கற்புங்கிறத பண்ணால் அப்போ ஒரு ஹைமனை உண்டும் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி கான்செப்டே இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட நல்லா இருக்காங்களா, நம்ம நல்லா இருக்குமா, அதை மாத்திரம் பார்க்கணுமே ஒழிய முன்னாடி நடந்ததை தேடாதீங்க. தேடி தேடி நொந்து போகாதீங்க. சந்தேகத்தில் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. ஓகே, எனிவேஸ் டாக்டர், இந்த டாபிக் எடுத்ததுக்காக உங்களுக்கு அந்த ஒரு தைரியத்துக்காகவே வந்து நிச்சயமாக நான் வந்து உங்களை பாராட்டவே செய்யணும். ஸோ அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கரெக்டாக வந்து எல்லாருக்குமே ரீச் பண்ணிங்க. ஒரு 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 விஷயம் எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து வேல்யூபிள் பாயிண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் பாயிண்ட் கொடுத்தீங்க. எல்லாருக்குமே வந்து கேட்டு எல்லாருக்குமே அப்படியான ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. அதுக்காக நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். தேங்க்யூம்மா. டாக்டர் சொன்ன மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தேடி போகாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் உங்களுடைய ஒய்ஃப் கிட்டேயோ உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டேயும் பாருங்கள். லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காண வேண்டுமா? வரும் வியாழன் காலை 10:30க்கு உங்கள் நண்பன் நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0444 4020 2222.